அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்து நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். இன்றைக்கி என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா பெரிய அளவில் செய்திகள் இல்லை, சரிங்களா? குறைவான செய்திகள் தான். ஸோ நமக்கு இங்கே எடிட்டோரியலில் பார்த்தோம்னா ஒரு டேட்டா பாயிண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, நமக்கு இஸ்ரேல் காசா இந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது தற்போதைக்கு தற்காலிகமாக முடிவடைந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, சீஸ் ஃபயர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சீஸ் ஃபயர் டீல் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த அமைதிக்கான ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இதற்கான ஒரு விஷயம் யார் பண்ணியிருப்பாங்க, அந்த மீடியேஷன் யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்கா, ஈஜிப்ட் அண்ட் கத்தார் இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த ஒரு டேர்ம்ஸை வந்து கொண்டு வந்திருப்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த டேர்ம்ஸ் படி பார்த்தோம்னா, ஹாஸ்டேஜஸை வந்து 2 தரப்பினருமே வந்து ஹாஸ்டேஜஸை பிணை கைதிகளை வந்து வெளியிடணும். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, காசாவிலிருந்து அவங்களோட இராணுவத்தை திரும்ப பெற்றுக்கணும். இந்த மாதிரியான ஒரு அம்சங்களோட தான் இந்த சீஸ்ஃபயர் டீல் அப்படிங்கிறது சைன் ஆயிருக்கு, சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இதை காசா அப்படிங்கிற இந்த பகுதி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா, நமக்கு காசால அதிகமான மக்கள் வந்து இந்த காசா சிட்டியில் இருப்பாங்க. அதை தாண்டி பார்த்தோம்னா கான் யூனிஸ் அண்ட் ராஃபா அப்படிங்கிற இந்த பகுதிகளில் தான் அதிகமாக இருப்பாங்க. இங்கே தான் பார்த்தோம்னா நமக்கு பிலடெல்ஃபி காரிடார் இருக்குது. இந்த பிலடெல்ஃபி காரிடாரில் இருந்து தான் அதன் வழியாக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய மக்கள் ஈஜிப்துக்கு தப்பிச்சு போய் ஈஜிப்துலேருந்து மெடிட்டரேனியன் சி வழியாக யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்குலாம் போவாங்க, சரியா? ஸோ அந்த ஒரு விஷயங்களை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், சரியா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சிஆர்பிஎஃபோட டைரக்டர் ஜெனரல் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு, ஓகேங்களா? ஸோ சிஆர்பிஎஃப் ஜிபி சிங் அப்பாயிண்டட் சீஃப் ஆஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சிஆர்பிஎஃப் அப்படிங்கிற இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 1949ஆம் ஆண்டே நமக்கு இந்த சிஆர்பிஎஃப் அப்படிங்கிற பேருக்கு கீழே வந்திருப்பாங்க. 1949 என்ன வந்திருக்கும் அப்படின்னா சிஆர்பிஎஃப் ஆக்ட் வந்திருக்கும். அதுக்கு கீழே பார்த்தோம்னா சிஆர்பிஎஃப் அப்படிங்கிற இந்த அமைப்பு செயல்பட்டுட்டே வராங்க. இவங்களுடைய பணிகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு செக்யூரிட்டி வழங்குறது, சரிங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா என்ன மாதிரியான செக்யூரிட்டினா, அந்த க்ரௌட் கண்ட்ரோல், ரியட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இந்த கூட்ட நெரிசலில் இருக்கக்கூடிய விஷயங்கள், கலவரம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்கறது, விஐபி செக்யூரிட்டி வந்து கொடுக்கறது, ஏர்போர்ட், இந்த மாதிரி நேஷனல் கவர்மெண்ட்டோட முக்கியமான இடங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இந்த மாதிரியான பகுதிகளில் கூட தேவைப்பட்டால் செக்யூரிட்டிஸ் கொடுக்கறது. அடுத்ததாக எலெக்ஷன் டைமில் வந்து செக்யூரிட்டி கொடுக்கறது. இந்த மாதிரி முக்கியமான பணிகளை செய்யக்கூடிய அமைப்பு தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிஆர்பிஎஃப் அப்படிங்கிற அமைப்பு. 1949ஆம் ஆண்டு சிஆர்பிஎஃப் சட்டம் அப்படிங்கிறது இந்தியாவில் கொண்டு வரப்பட்டிருக்கும், சரிங்களா? ஸோ அதற்கு கீழே பார்த்தோம்னா இதோட தலைவராக டைரக்டர் ஜெனரல் அப்படிங்கிறவர் இருப்பார், தலைமை இயக்குனர் அவர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜிபி சிங் அப்படிங்கிற ஞானேந்திர பிரதாப் சிங் அப்படிங்கிறவங்கள டைரக்டர் ஜெனரலாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, சரியா? அதுதான் இந்த செய்தியில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பொதுவாக பார்த்தோம்னா இந்த நியூஸ் பேப்பரில் பெருசாக வேறு எந்த செய்திகளும் இல்லை. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.